இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10 அவுட் ஆஃப் 8 கேசஸ்லாம் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்க்குறோம். என்ன அப்படின்னா டயபெட்டிஸ். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க, டயபெட்டிஸ் டிசீஸா இல்லை லைஃப் ஸ்டைல் டிசார்டரா? டயபெட்டிஸ் கண்டிப்பாக டிசீஸ் கிடையாதுங்க, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான். இத்தனை நாள் மருந்து சாப்பிட்டேன், இத்தனை மாதம் சாப்பிட்டேன், இத்தனை வருஷம் சாப்பிட்டேன், ஏன் எனக்கு சரியாகலை? கண்டிப்பாக சரியாகாதுங்க. ஏன்னா அதை மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒரு சின்ன சின்ன மாறுதல் ஏற்பட்டு கடைசியாக ஒரு மோசமான நிலைக்கு போவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க லைஃப் ஸ்டைல் டிசார்டர். அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பும் அடாப்ட் ஆகிட்டு அதுக்கேற்ற ப்ராப்ளத்தை கொண்டு வர்றது தான் அந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர். அப்போது அதை மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். யாருன்னா சரி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது. சரிங்களா? டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் 2 டைப்ஸ், டைப் 1, டைப் 2. டைப் 1 அப்படின்னா எந்த ஏஜுக்குனாலும் வரலாம், எப்போனாலும் வரலாம். சரிங்களா? குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ் அப்படிலாம் கிடையாது, எப்போ எந்த ஏஜ்னாலும் வரும். அப்போது அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாது, சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒன்லி இன்சுலின் மட்டும்தான். ஏன்னா பீட்டா செல்ஸ் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். அவங்களுக்கு பீட்டா செல் டெஸ்ட்ரக்ஷன் ஆகிடும், இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. அப்போ இன்சுலின் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். இதே டைப் 2ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிடில் ஏஜ் பீப்புள் தான் காமனாக வருது. இது வந்து ஜெனட்டிக்ஸாகவும் வரும். இது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். குளுக்கோஸ் வந்து காமனாக உடம்புல ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த குளுக்கோஸ் வந்து ஏடிபியை சிந்தசிஸ் ஆகணும், அதாவது எனர்ஜி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகணும். அந்த மாதிரி எனர்ஜி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகாமல் குளுக்கோஸ் உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த இடத்த பொறுத்து ப்ராப்ளம் வரும். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெடிகேஷன்ஸ், டயட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் இதோட மேனேஜ்மெண்ட்டு. இதுக்கு வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகாதனால நம்ம டேப்லெட்ஸ்லேருந்து இன்சுலின் பேஸ்ட் ஆன் டயபெட்டிக் லெவலை பொறுத்து. இதுக்கு வந்து நம்ம காமனாக பார்க்குறது HbA1c 3 months ஒன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாருக்குமே காமனாக ஒரு டவுட்டு, சப்பாத்தி நாங்கள் எல்லா டாக்டருமே எனக்கு சப்பாத்தி தான் சாப்பிட சொல்கிறாங்க. சப்பாத்தி சாப்பிட்லாமா வேணாமான்னு நிறைய கொஸ்டின் வருது. சப்பாத்தி சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு மினிமல் குவான்டிட்டி ஆஃப், அதாவது ஒரு டூ பீசஸ் ஆஃப் சப்பாத்தி சாப்பிட்லாம். எப்படின்னா ஒன்லி வீட் கிரெயின்ஸ், அதாவது நான் இந்த கடையில் இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனி வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்லி வீட் கிரெயின்ஸ் மட்டும் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்லாம். சப்பாத்தியோட எண்ணெய் வச்சு இன்டேக் பண்ணுறீங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ச், அதாவது அந்த 10 கேஸில் 8 கேசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் 5 கேசஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ச்சோட தான். அதாவது சப்பாத்தினா உருளைக்கிழங்கு இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சப்பாத்தி வித் ஸ்டார்ச், ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸ் தான். அப்போ நீங்கள் ஸ்டார்ச்சோட எடுக்கீங்க அப்படின்னா குளுக்கோஸ் அதிகமாக அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோடைய ஒரு மினிமல் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக அதோடைய லெவல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதுதாங்க விஷயம். இப்போ இதை பற்றி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றியோ இல்லை டயபெட்டிஸ் இன்னொன்று இருக்குது டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், இதை பற்றியோ உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். இல்லை இதுலேயே டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு டயபெட்டிஸால் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.